அப்பான்னு பாசமா கூப்பிடுவீங்களே, அதெல்லாம் வாய் வார்த்தை தானா? அப்போ உள்ளன்போட அப்பான்னு கூப்பிடல நீங்க? இவ்வளோ பெரிய வீட்டுல என்னை தனியா விட்டு போறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? ஆண்டவன் ரொம்ப சிரமம் எடுத்து அந்த துளசியை படைச்சிருக்காண்டா. இது பார் சிவச்சா, நீ ஒண்ணு பண்ணு. அவ கண்டுபிடிச்ச ஊழலை நாம எல்லாரும் கொண்டாடி மகிழ்ற மாதிரி அவளும் சந்தோஷமா கொண்டாடணும்டா. புரியுறதா? அவ சம்பளத்தை ஒரு 5000 ரூபாய் கூட்டி கொடுத்தா. சரிம்மா. அந்த துளசிய காணாம செய்யற இனிமே நான் அவளுக்கு எதிரா செய்யற ஒவ்வொரு சதிலையும் அவ காணாம கரைஞ்சு போயிடுவா. நீ ஒரு நாள் எங்க ஆத்துக்கு வரணும். உனக்கு நான் ஸ்பெஷலா ஒரு விருந்து தரணும். ஐயோ பரவாயில்லம்மா, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னை உன் குழந்தையோட பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுது. எங்காத்து மனுஷால பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன துளசி அப்படியே பிரமிப்பா நிக்கிற? நான் சச்சா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க என்னையும் என் குழந்தைய பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னோட பாக்கியமா. உங்க வீட்டு ஆளுங்களை மாதிரி என்ன பாக்குறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த கோயில் சாமியே எனக்கு வரம் கொடுத்த மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் கூட பொதுவா யார்கிட்டயும் இந்த மாதிரிலாம் பேசுறது இல்ல. என்னமோ உன்னை பார்த்த உடனே பேசணும்னு தோணித்து. நான் வரேன். இதை பாரு கிருஷ்ணா, நீ ஒரு நாள் அம்மாவை அழைச்சிட்டு எங்க ஆத்துக்கு வரணும். உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரேன். இந்த சமத்தா படிக்கணும், புரியுறதா? சரி, நான் வரேன். பார்த்துட்டு கிளம்புங்க. சரிம்மா. ஏன்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? பாஸ்கர் அண்ணன் என்ன சின்ன குழந்தையா? வந்துருவான்ப்பா, தைரியமா இருங்க. ஆஃபீஸில் ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும், அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இல்லம்மா, சஞ்சய் எதிர்பாராம இருந்து என்னை அதிர்ச்சி ஆக்குறதுல இருந்து நான் எது நினைச்சாலும் பயமா இருக்கமா. கம்பெனியில கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிக்கலாம் இல்லையா? டேய் பாஸ்கர், ஏண்டா லேட்டு? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம்ல? அது கம்பெனிலேருந்து நான் அப்போவே கிளம்பிட்டேன். நேராக என் வீட்டுக்கு போய் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு வரேன். ரொம்ப நாளாக புழங்காமல் கிடந்த வீடு ஒரே தூசியாக இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏன்டா உன் வீட்டுக்கு போன? ஏன் க்ளீன் பண்ண? நீங்கள் 2 பேரும் இங்கே தானே இருக்கீங்க. பூட்டி கிடக்கிற வீட்டை தேவையில்லாமல் ஏன் க்ளீன் பண்ணீங்க? எவ்வளோ நாள்ப்பா இங்கே தங்க முடியும்? சஞ்சயும் எதிர்பாராமல் இறந்து போயிட்டான். உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதான் உங்களுக்காகவும் உங்கள் ஆறுதலுக்காகவும் இங்கே வந்து தங்கணும். தொடர்ந்து இங்கேயே இருக்க முடியுமா? ஊரில் தப்பாக பேசுவாங்கப்பா. சஞ்சய் இறந்ததும் பாஸ்கரும் நித்யாவும் அவங்க வீட்டில் ஒட்டிக்கிட்டாங்கன்னு அவதூறாக பேச மாட்டாங்க. அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுக்க டெய்லி காலையில் நித்யா வருவா. ஈவினிங் நான் கம்பெனி முடிச்சுட்டு போறச்ச நான் அவளை அழைச்சிட்டு போயிடுவேன். டேய் பாஸ்கர், இவ்வளோதானடா உன் பாசம்? அப்பா அப்பான்னு பாசமா கூப்பிடுவீங்களே, அதெல்லாம் வாய் வார்த்தை தானா? அப்போ உள்ளன்போட அப்பான்னு கூப்பிடல நீங்க? இவ்வளோ பெரிய வீட்டுல என்னை தனியா விட்டு போறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? சஞ்சய் இடத்துல வச்சு உன்னை மகனா வச்சு பார்த்தனே, அது என் தப்புடா. சஞ்சய் உயிரோடு இருந்திருந்தா என்னை தனியா தவிக்க விட்டு போயிருப்பானா? அப்பா, உங்க வருத்தம் எங்களுக்கு புரியுதுப்பா. ஆனா நாங்க தொடர்ந்து இங்க இருந்தா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா பேசுவாங்கப்பா. ஊரு நம்ம பெரிய ஊரு, நாம பார்க்காததா? ஊருக்காக போலியான வாழ்க்கை வாழக்கூடாது. நீயும் பாஸ்கரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறது உண்மையான அன்போடு தானே? போலியா இல்லையே? அப்பா, என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க 2 பேரும் என் மேல உண்மையான அன்பு செலுத்துறதா இருந்தா நீங்க என் கூட இருங்க. இல்லைன்னா நீங்க என்ன தனியா இங்க விட்டுட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல நான் எதுவுமே பேச விரும்பல. அப்பா, ஊர் என்ன பேசுவாங்களோ இல்லை மற்றவங்க என்ன பேசுவாங்களோ நினைச்சு எங்களுக்கு கவலை இல்லைப்பா. உங்க சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு முக்கியம். நானும் நித்யாவும் உங்க கூடவே இருக்கோம்ப்பா. உங்களுக்கு அதான் சந்தோஷம்னா நாங்க இங்கேயே இருக்கோம்ப்பா, இங்கேயே இருப்போம்ப்பா.
வெரி குட் மை சில்ட்ரன், வெரி குட். பத்து ரெடி ஆயிட்டணும், வா வா. 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ஏன் லேட்டு? என்னடி பண்றது, புறப்பட்டுட்டே இருந்தேன். அதுக்குள்ள ஆடிட்டர் வந்துட்டாரு, அக்கௌண்ட்லாம் பார்க்கணும்னாரு. அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஆபீஸ் வேலையும் ஆத்துல தானா? பொண்டாட்டியே மறந்து போயாச்சா? மறக்கலடி, ஒரு 5 மினிட்ஸ் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன புது மாப்பிளையா நீங்க? இந்த ட்ரெஸ் நன்னா தான் இருக்கு, வாங்க போலாம். நல்லா இருக்குன்ற? ஆமா. சரி, ஓ இஷ்டம். இரு, இதையாவது போட்டுன்றேன். என்னது? இம்போர்ட்டட் சென்ட்ரி. நோக்கு வேணுமா? நோக்கு வேணாமா? நாடுறது, வாங்க போலாம். சரி வா, நோக்கு பிடிக்கல. டேய் ஸ்ரீ, எங்கடா 2 பேரும் கிளம்பிட்டே? அம்மா, இவ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. இவளுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதான் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலான்னு. ஓ, இன்னைக்கு உன் ஆத்துக்காரிக்கு பிறந்த நாளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன சேவிச்சுக்க கூட இல்ல. என்னடா கோவில்ல அந்த கெட்டிக்கார பொண்ணு, அதான்டா உன் பிஏ, அந்த துளசிய பார்த்தேன். என்ன பார்த்த உடனே அப்படியே ஓடி வந்து என் கால்ல விழுந்து சேவிச்சுண்டாடா. டேய் ஸ்ரீவத்சா, இந்த லோகத்துல சில பொம்மநாட்டிகளுக்கு அடக்கம் இருக்கும், ஆனா அறிவும் அழகும் இருக்கவே இருக்காது. அழகு இருக்கும், மத்த 2 சுத்தமா இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் அழகு, அறிவு, அடக்கம்னு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அந்த பொண்ணு துளசிக்கு தாண்டா. அற்புதமான பொண்ணுடா அவ. ஆமாம்மா. ஆண்டவன் ரொம்ப சிரமம் எடுத்து அந்த துளசியை படைச்சிருக்காண்டா. இது பார் ஸ்ரீவத்சா, நீ ஒண்ணு பண்ணு. அவ கண்டுபிடிச்ச ஊழலை நாம எல்லாரும் கொண்டாடி மகிழ்ற மாதிரி அவளும் சந்தோஷமா கொண்டாடணும்டா. புரியுறதா? அவ சம்பளத்தை ஒரு 5000 ரூபாய் கூட்டி கொடுத்தா. சரிம்மா. அதையும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துரு. புரியுறதா? இப்படிப்பட்ட கெட்டிக்கார பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தகுண்டா. அவ கெட்டிக்காரி மட்டும் இல்ல, ரொம்ப ராசிக்காரியும் கூட. இனிமே பாரு, நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவர் டபுள் மடங்கு ஆக போறதுடா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி துளசிக்கு 5000 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துட்றேன். இப்போ நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோமே. வாடி, டைம் ஆச்சு, கோயிலுக்கு போகலாம். நான் வரல. ஏன்? தலைவலிக்கிறது. என்னடி இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே டாட் பூட் டைம் ஆயிடுச்சு கோயிலுக்கு போகலான்னு துடிச்சே, இப்போ திடீர்னு தலைவலிங்கிறிய? சொன்னல நேக்கு தலைவலிக்குதுன்னு. டேய் விடுறா, அவதான் தலைவலிக்கிறதுன்னு சொல்றாள். தைலத்தை தடவிண்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வேணா போயிட்டு வா. முதலே சொல்லியிருந்தா ஆபீஸ் வேலையை கவனிச்சிருப்பேன். சரி, நான் வரேன். நான் பார்த்த வரைக்கும் அழகு, அறிவு, அடக்கம்னு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அந்த பொண்ணு துளசிக்கு தாண்டா. அவ கெட்டிக்காரி மட்டும் இல்ல, ரொம்ப ராசிக்காரியும் கூட. செலவு பூராவும் என்னோட தான். உங்க சைட்ல இருந்து ஒன்றை மட்டும் அழைச்சிட்டு வந்தா போறோம், போதுமா? தேங்க்ஸ். ஏகாம்பரமோட மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? அத சொன்னேன்னு வைங்களேன், நீங்க அவ்வளவுதான். இப்படி பேசுறது கௌசி, என்னாச்சுக்கா? கௌசல்யா, என்னமாச்சு? அக்கா,
தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டியாமா? ஒன்றும் இல்லைப்பா, லேசா தலைவலி. லேசா தலைவலிங்கிற உடம்பெல்லாம் இப்படி வேத்திருக்கேம்மா, நேக்கு பயமா இருக்குமா? நீ இறந்து போன சஞ்சயை நினைச்சு உன்னோட உடம்ப கெடுத்துக்கிறியம்மா. இப்படி கவலைப்பட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா? அப்பா, அக்காக்கு எதுவும் ஆகாது. அவதான் லேசான தலைவலின்னு சொல்றாள்ல, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும். நீங்க போங்கப்பா, அவ சரியாயிடுவா. அக்கா, அப்பா அழைச்சிட்டு போ. ஆமாப்பா, கௌஷிக் எதுவும் அக்கா, அவதான் தலைவலின்னு சொல்றாள், தூங்கினா சரியாயிடும். வாங்கோ, நம்ம போலாம் வாங்கோ. அக்கா, பேசாம கதவை சாத்திண்டு தூங்கு. என்னப்பா அழாதீங்கப்பா, அவளுக்கு வெறும் தலைவலிதான், சரியா போயிடும். நீங்க வாங்கோ, தூங்க வாங்கோ. இருட்டா இருந்தா நன்னா தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சா உன் தலைவலி விட்டுரும் எனக்கு தோணுறது. என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. அப்படி இருந்தும் நேக்கு தூக்கம் வரல. ரூம் இருட்டா இருந்தா மட்டும் தூக்கம் வந்துருவா போகுது. அக்கா, முதல்ல நீ இப்படி பேசாத. நீயே உன்னை ஏன் இப்படி தாழ்த்திக்கிற? இந்த தாழ்வு மனப்பான்மை உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போறதோ. இப்ப என்ன நடந்துடுது? வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி நடந்துட்டு இருக்க. இனிமேதான் உன் வாழ்க்கையே. உன்னோட வாழ்க்கையில கால் பகுதியை கூட நீ தாண்டல, அதுக்குள்ள இவ்வளவு விரக்தியா பேசுற. வேற எப்படி பேச சொல்ற? முதல்ல நீ இந்த ஆத்தை விட்டு வெளியே கிளம்பி 4 மனுஷால சந்திச்சு பேசு. அப்பவாவது உன் மனசு மாறுறதான்னு பார்க்கலாம். நேக்கு யாரையும் சந்திக்க பிடிக்கல, யார்கிட்டயும் பேச பிடிக்கல. அப்படி சொல்லாதக்கா. நீ திரும்பவும் வேலைக்கு போ. வேலையில உன் மனசை ஒருமுகப்படுத்தினா நீ உன்னோட கவலையெல்லாம் மெல்ல மெல்ல மறக்கலாம். இல்ல சீதா, நீ சுலபமா சொல்ற, ஆனா நடைமுறையில அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. இந்த ஊர் என்ன பார்த்தாலே அவதூறா பேசும். ராசி இல்லாதவன்னு கேவலமா பேசுவா. இவ முகத்துல முழிச்சாலே எதுவுமே நடக்காதுன்னு என்ன பேசும். அது தாங்குற மன வலிமையும் நேக்கு இல்லம்மா. ஏற்கனவே போதும் போதுங்கிற அளவுக்கு காயப்பட்டு நிக்கிற. அக்கா, 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 ப்ளீஸ் அழகு கொஞ்சம் நிறுத்து. கௌசிமா, மாத்திரை ஏதாவது வயிறு விட்டுருமாடா? அப்பா, மருந்து மாத்திரையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நன்னா தூங்கி எழுந்திருச்சாலே சரியாயிடும் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் அவளை டாக்டர் அழைச்சிட்டு போறேன். சரிம்மா. அக்கா வா, உன் ரூம்ல வந்து படு. வா வாக்கா. இப்ப என்ன பண்ணலாங்கிற? துளசியை ஒழிச்சு கட்ட காயினை நகர்த்துங்கன்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க காயினை நகர்த்துறதுக்கு முன்னாடியே அவ கேமை முடிச்சிருவாளுன்னு தோன்றது. ஆமா, அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆபீஸ்ல நடந்த ஊழலை கண்டுபிடிச்சு என் ஆத்துக்காரருக்கு உதவினது துளசிதான்னு. இது மூலமா உங்க மேல அவ அபாண்டமா பழிய சுமத்தி உங்களை இந்த ஆத்தை விட்டே வெளியே அனுப்புற வேலையை அவ ஆரம்பிச்சிட்டா. இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான வேலையை ஆரம்பிச்சிட்டா. அம்மா கோயிலுக்கு போயிருக்கச்ச அவளும் கோயிலுக்கு வந்து அம்மாவை சந்திச்சிருக்கா. கோயிலுக்கு போறதுங்கிறது அவ அடிக்கடி போற இடம். அம்மா போற நேரத்துல உள்ள அவ இருந்திருக்கா, அவ்வளவுதானே? துளசியும் அம்மாவும் சந்திச்ச இந்த சந்திப்பை நீங்க சாதாரணமா நினைக்கிறேன். ஆனா அண்ணா, நான் அப்படி நினைக்கல. துளசி திட்டம் போட்டுதான்
இந்த சந்திப்பு நாடகத்தையே நடத்தியிருக்கா. அதான் உண்மைன்னு நேக்கு தோன்றது. அதனால துளசிக்கு என்ன லாபம்? அதனை அப்படி கேட்டுட்டேள். என் ஆத்துக்காரரை பிடிச்சு அவ ஆபீஸ்குள்ள நுழைஞ்சிட்டா. நம்ம அம்மா கிட்ட பழகி அவ மனசுக்குள்ளே நுழைஞ்சிட்டா. துளசி நினைச்சா ஈஸியா சாதிக்கலாம் இல்லையா? அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மா கிட்ட நல்லவளா சாதுரியமா நடிச்சு நல்ல பேர் எடுத்து அம்மாவை அவ பக்கம் இழுக்கணும். அப்புறம் அவ என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அம்மாவை மாத்தரும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்களை இந்த ஆத்த விட்டு அம்மாவை வச்சு துரத்தி அடிக்கணும். இதான் அவளோட திட்டம். ஏன் சிரிக்கிறேன்? நீ சொல்றத கேட்டு சிரிக்காம என்ன பண்ண? எங்க அக்கா என் மேல உயிரியே வச்சிருக்கா. துளசி சொல்றத கேட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாளா என்ன? இவ்வளவு நாள் உங்க அக்கா கூட இருந்து உங்க அக்காவை பத்தி நீங்க புரிஞ்சுட்டது இவ்வளவுதான். இப்ப நடந்த சம்பவத்தை எடுத்து பாருங்களேன். கோயில்ல அம்மா துளசிய பார்த்துட்டு வந்த உடனே என்ன நடந்தது? அவ கெட்டிக்காரி 5000 ரூபாய் சம்பளத்தை ஏத்தி கொடுன்னு அம்மா சொல்லல. 5 நிமிஷம் 5 நிமிஷம் துளசி கூட பேசினதுக்கே அவளுக்கு 5000 ரூபாய் அதிகமா கொடுக்க சொன்ன அம்மா. அதுவே அரை மணி நேரமா இருந்தா, அதுவும் அந்த அரை மணி நேரத்துல உங்களை பத்தி பேசி இருந்தா கண்டிப்பா அம்மாவே உங்களை இந்த ஆத்த விட்டு துரத்தி இருப்பா. என்னை பத்தி ஏதாவது தேவையில்லாத சொல்லி துளசி என்னை ஆத்த விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சானா அப்புறம் அவ உயிரோடையே இருக்க மாட்டா. துளசியை கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடணுமா? அதான் பிரச்சனைக்கு தீர்வுனா அதை செய்ய கூட நான் தயங்க மாட்டேன். துளசி ஆபீஸை விட்டே துரத்தினாதான் உங்களுக்கு இந்த ஆத்துல தொடர்ந்து தங்கறதுக்கு சாஸ்வாதமா இருக்கும். சோ நீங்க அவளை ஆபீஸ்ல இருந்து துரத்துறதுக்காக பண்ற பிளான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. நான் ஆத்துல இருந்து அவளை பத்தி என்னால முடிஞ்ச குழப்பத்தை எல்லாம் நான் ஆரம்பிக்கிறேன். 2ல எது ஒர்க் அவுட் ஆனாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த துளசி இங்கிருந்து ஒழியணும். அவளை ஆஃபீஸ்ல இருந்து துரத்துறது எனக்கு ரொம்ப ஈஸி. நாளையில இருந்து அதுக்கான வேலையில நான் இறங்கிடுறேன். நீயும் வீட்டில் என்னென்னலாம் குழப்பம் உண்டு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணு. எனக்காக நீ இதை செய்ய வேண்டாம். உன்னோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு. அதை உன் மனசில் வச்சுக்கோ. புரியல? நீ தான் சொன்னியே உன்னோட ஆத்துக்காரரை மயக்கித்தான் அவள் இந்த வேலையில் சேர்ந்துருக்கான்னு. எவ்வளோ நாள் ஆகும் அவளுக்கு டோட்டலாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு? அப்புறம் துளசியால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ. ஏன் நான் எங்கேயாவது கூட போய் படிச்சுக்கலாம். நான் ஆம்பளை, எனக்கு உடம்புலையும் மனசுலையும் தெம்பு இருக்கு. ஆனால் ஆத்துக்காரரை அவள் டேக் ஓவர் பண்ணிட்டான்னா ஒரு கை குழந்தையோட நீ நடுத்தருவில் எங்கே போய் நிற்ப? அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்காக இல்லைன்னா கூட உன் ஆத்துக்காரனை உன் குடும்ப வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னு நீ துளசியை விரட்ட முயற்சி பண்ணித்தான் ஆகணும். சரி, அந்த துளசியை காணாம செய்யறேன். இனிமே நான் அவளுக்கு எதிரா செய்யற ஒவ்வொரு சதிலையும் அவ காணாம கரைஞ்சு போயிடுவான். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். கன்ஃபார்ம்டாக நம்ம கம்பெனிக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஷூரா? நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், ஐ வில் கால் யூ பேக். ஓகே, தேங்க்யூ சார். துளசி, கொஞ்சம் வாங்க இங்க. எஸ் சார். துளசி, இந்த ஃபைல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஃபைல். இதை வச்சு தான் நான் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் இந்த கொட்டேஷன் விஷயம் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். ஃபைலை ஜாக்கிரதையாக வைங்கோ.
நாளைக்கு இந்த ஆர்டர் நம்ம கிடைச்சிருமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்கும் சார். தேங்க்யூ வெரி மச். நான் இப்போ சைட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது முக்கியமான கால் வந்தால் எனக்கு கான்ஃபரன்ஸில் கூப்பிடுங்க. ஓகே? ஓகே சார். டேக் கேர். ஹலோ ஹலோ. இல்ல சார், ராங் நம்பர் சார். இது சார் ராங் நம்பர் சார். உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும்? இல்ல சார், அந்த நம்பர் இல்ல சார். இது ராங் நம்பர். சொன்ன கேட்க மாட்டீங்களா? இல்லன்னு சொல்றேன்ல, நான் தான் ராங் நம்பர்னு சொல்றேன்ல. நீங்க திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? காலங்காத்தால ஏன் சார் கழுத்த இருக்கிறீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? ஹலோ, எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? ஏன் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க? துளசி, நான் ஸ்ரீவஸ்டன் பேசுறேமா. ஓ சாரி சார். இவ்வளவு நேரம் ஒரு ராங் நம்பர் ஃபோன் பண்ணி கழுத்து அறுத்துட்டு இருந்தான். திருப்பி அவன் தான் ஃபோன் பண்ணன்னு நினைச்சு அவசரத்துல. சாரி சார். நோ ப்ராப்ளம். கொஞ்சம் விசிட்டர் ரூமுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டு நான் கிளம்பணும். சரி சார், வரேன் சார். சீக்கிரம் வாங்க. எப்படி போது பாரு. இது யார் தெரியுமா? பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்க வேறுனா அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷாடா. ஆளை பாடுற, ஆளையும் கையில் இருக்கிற பையையும் பார்த்தா ஏதோ கோயிலில் பூஜை பண்ணுற மாதிரி இருக்காரு. ஏய், கரெக்டாக சொல்லிட்டடா. இந்த ஆள் நம்ம ஏரியா பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணுற ஆள் தான். சாமிக்கு பூஜை பண்ணுறாருன்னு தான் பேர். ஆனால் அவரோட நடவடிக்கை பாரு, கீழ்த்தரமானது.